பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் நிறைய பேரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு போக வேண்டாம் என்று சீஷர்கள் தடை பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்பொழுது இயேசு அதை பார்த்து விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். ஓ க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரட்டும், அவர்களை நான் விரும்புகிறேன், அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், அவர்கள் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது என்றால், தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளைப் போல் இருக்கிறார்களே அவர்களுடையதான் தேவனுடைய ராஜ்யம். சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்களே அவர்களுடையதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா அவர் சொல்றாரு, சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறு பிள்ளை மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு? ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளனா அதில் பிரவேசிக்க மாட்டீங்கிறார். விசுவாசிகளாகிய நாம, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற ஜனங்களாகிய நம்ம ஒரு சிறு பிள்ளை மாதிரி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியா இருக்கணும். சிறு பிள்ளை என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? சிறு பிள்ளை மற்றவங்க தவறெல்லாம் மன்னிக்கும், சிறு பிள்ளை மற்றவங்க குறைகளை எல்லாம் மன்னிக்கும், சிறு பிள்ளை மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காது, சிறு பிள்ளை மற்றவங்க மேலே அன்பு வைக்கும், சிறு பிள்ளை மற்றவங்களை நேசிக்கும். இதுதான் சிறு பிள்ளைகளுடைய குணம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்னா, ஒரு சிறு பிள்ளையினுடைய குணம் தேவை. ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரை நாம் நேசிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக, கிரியை செய்வாராக என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நீங்கள் ஒரு சிறு பிள்ளையை போல இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு சிறு பிள்ளையாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போவீங்க. கர்த்தர் உங்களை உயர்வான நிலைமையில தான் வைப்பார். சிறு பிள்ளைகளை போல நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களோடு இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.